எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் நம்ம வீட்டிலையே மசால் தோசை எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மசாலா தோசை பண்ணுறதுக்கு நம்ம மசாலா முதல்ல ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பேசிக்கான ஒரு பேன் வச்சுருங்க. நான் மண்சட்டி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணுன்னா, தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். நீங்கள் என்ன ஆயில் வேணுன்னா விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் பாருங்கள், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும். நல்லா ஸ்லோ பண்ணிக்கிங்க. நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கறி லீவ்ஸ், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரே ஒரு வெங்காயம். உருளைக்கிழங்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி வெங்காயம் எடுத்தால் போதும். நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். இந்த நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணுவேன். பாருங்கள், நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பேஸ் திக்கான பாத்திரம்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதில் நம்ம உப்பு போடலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டுக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கேரட்டு துருவுனது, அதையும் போட்டு இது இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வதக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். வதங்கி அப்படியே வேகணும், ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து பாருங்கள், ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உருளைக்கிழங்கு நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு 4 விசில் நல்லா வெந்துடும். 4 விசிலில் நல்லா வெந்துடும். அதுவும் ஊட்டி உருளைக்கிழங்கு எடுக்கணும், மாவு கிழங்கு எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து 4 விசிலுக்கு வேகும். வெந்து நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்றும் பாதியமாக அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன் நான். ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும் இது. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், 4 விசில் விட்டும் எப்படி இருக்குது பாருங்கள், கல் மாதிரி இருக்குது கிழங்கு. வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன் ஊட்டி உருளைக்கிழங்கு வாங்குங்க. மாவு கிழங்கு வாங்கினா நல்லா இருக்காது. பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றி அந்த எல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அதை போட்டு நல்லா இந்த மாதிரி சுண்டாக எடுத்துடணும். ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம் இந்த மசால் தோசை. பாருங்கள், இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மசாலா தோசை சுடுறதுக்காக நான் தவா வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா ஒரு துணியில் நல்லா கொஞ்சம் திக்காக வச்சுங்க. துணி இந்த ஹீட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்துடணும். அப்போ தான் தோசை வந்து சுடலாமல் வரும். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம்.
நடுவில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். நம்ம மசாலா வைக்கிறோம் இல்லையா, அந்த இடம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்படி ஓரமாக இப்படி கொஞ்சம் விட்டு எல்லாருமே பேச்சுலர்ஸ் எல்லாருமே இந்த தோசை வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இது பாருங்கள், தோசை ஊற்றி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். மாவு நல்லா இருந்தால் தானே ஒட்டாமல் வரும். சரிங்களா? இது பாருங்கள், இந்த கை வச்சா ஒட்டாது. மாவு வெந்திருக்கு. நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இது நடுவில் மசாலா வைக்கணும். இது நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் மடக்கலாம். நம்ம இப்படியும் மடக்கலாம். இப்போ அடுத்த தோசை ஊற்றலாம். அதே மாதிரி நல்லா ஸ்லோ பண்ணி துணியில் வந்து நல்லா தொடச்சிருங்க. இன்னும் மெலிசாக வேணும்னாலும் ஊற்றலாம். நடுவில் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். ரொம்ப அழுத்தாமல் சுற்றணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் மேலோட்டக்காக இப்படி சுற்றணும். அப்போ அழகாக வரும் தோசை. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆன உடனே பாருங்க எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். இது கொஞ்சமாக குறைச்சி வச்சுருக்கேன். நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும். அப்போ மசாலா வச்சு நம்ம ஷேப் பண்ணலாம். அடுத்த தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா உள்ளே வைக்கலாம். நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம். என்ன ஷேப்பில் வேணால் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ பாருங்கள். நம்ம வீட்லேயே அருமையான மசாலா தோசை ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.